என்னம்மா எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ மேலே மாடி மேலே ஏறி வந்தீங்க இல்லையா? எப்படி இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்கு. வலி இருக்குதா? மூட்டு வலி இல்லை. உங்களுக்கு 2 பக்கம் ஆப்ரேஷன் ஆயிருக்குதுன்னு சொன்னீங்க. எத்தனை வருஷம் ஆச்சு ஆப்ரேஷன் ஆயிட்டு? 5 வருஷம் ஆச்சு. இப்போ எத்தனை நாள் தொடங்குனீங்க இது சிபிடி ஆயில்? 18 நாள். 13ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணீங்களா? 13/1/24 ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போத்துக்கு 17 நாள் ஆச்சு கிட்ட இல்லையா? சரி சரி சரி. வேற என்னம்மா? வேற ஆயாசம் இல்லை. ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ உங்க வயசுமா? 84. இந்த மாடிக்கு வந்து 5-6 வருஷம் ஆச்சு. இப்போ இந்த 2 நாள்ல ஏறி நிக்கிறீங்க. ஓ சரி சரி சரிப்பா, வெரி குட். சயின்டிஸ்ட் சாரு, அப்புறம் அந்த எம்டி சாரு, இவங்களுக்கு கை தட்டு. ரெண்டு ஹவர்ல பாத்தீங்கன்னா 2 ஹவர் தானே இது ஸ்டார்ட் ஆனது. இந்த 2 ஹவர்ல பாத்தீங்கன்னா நம்மள டாக்டர் ஆயிட்டோம். உண்மை தானே? தெரியாதவங்களா டாக்டர் ஆயிட்டீங்களா? சூப்பர், அவ்வளவு அருமையா கொடுத்தாரு. எனக்கு இது இல்ல, ஆனா இது நிறைய இருக்குது. உள்ளுக்குல இருந்து பேசுறேன். ஓகே, உண்மையா பேசுவேன். ஏன்னா இந்த கெனாபின் ஆயிலை பத்தி நானு ஃபர்ஸ்ட் அவர் சொல்ல கூட நான் யூடியூப்ல நிறைய பார்ப்பேன், கேட்பேன், பார்க்க மாட்டேன், கேட்பேன், நிறைய பார்ப்பேன். அதாவது வேற இங்கிலீஷ்ல தான் இருக்குது. அமெரிக்காக்காரர் பேசியிருக்கிறாங்க, அதை விட்டா ஹிந்தியில ஒரு டாக்டர் பேசியிருக்கிறாங்க, தமிழ்ல ஒருத்தர் ஸ்ரீலங்காக்காரர் பேசியிருக்கிறாங்க. யாரா பாத்துருக்கீங்களா? ஸ்ரீலங்கா டாக்டர் ஒருத்தர் பேசுறாரு, தெரியுமா? தமிழ்ல பேசுறாரு. அதை விட்டா இந்த கோபி சார் பேசியிருக்கிறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரு தான் நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் செல்வகுமார் சார் சொல்லி இருந்தாரு, நான் எப்படின்னா இந்த ப்ராடக்ட் வாங்கி நான் செய்யணும், அதாவது நான் யூஸ் பண்றேன்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்ட வரல, ஏன்னா இவர் சொல்ல எனக்கு ஆசை. கட்சியில செல்வகுமார் சார் ஆர்டர் போட்டிருந்தாரு, தயவு செஞ்சு எனக்கு அனுப்பிச்சு கொடுவாங்க. அனுப்பிச்சுட்டாரு. 2 பாட்டில் கொடுத்தாங்க. ஒரு பாட்டில் வந்து என்னுடைய மனைவியோட அக்கா, அந்த அம்மாக்கு கால் ஆபரேஷன் ஆச்சு. ஆபரேஷன் ஆகக்குள்ள கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. நமக்கு பயந்துட்டு ஆபரேஷன் அப்செட் ஆயிடுச்சு. ரிப்போர்ட் எப்படி இருக்குதுனாக்கா, ஒரு நரம்புல வந்து ரத்தம் ஓட்டம் இல்ல. ஒரு டாக்டர் கிட்ட போனா, நியூரோ கிட்ட, அவர் என்ன பண்றாரு, ஒரு ஸ்கேன் எடுக்கிறாரு, எம்ஆர்ஐ சிடி எடுத்து மறுபடியும் அவரு ஒரு பிளட் ரிப்போர்ட், அவரு ஒரு ஏதோ ஒரு மெடிசன் போடுறது. அந்த பொண்ணு அந்த மாதிரி சரியா போல. இன்னொரு டாக்டர் கிட்ட போனா ஹார்ட் பாக்குறாரு, லிவர் பாக்குறாரு, கிட்னி பாக்குறாரு, ஸ்கிரீன் பாக்குறாரு, கால் பிளாடர் பாக்குறாரு, எல்லாம் பாக்குறாரு. அவரோட ரிப்போர்ட், அவர் மருந்து. இப்படி கிட்ட பாத்தீங்கன்னா 10 மாசமா எண்ணி 10 லட்சம் ரூபாய் சொல்லி போனாங்க. 10 லட்சம். ஏன்னா இந்த கெனாபின் ஆயில வந்து இப்ப இவர் சொல்லிட்டாரு, நான் அந்த அம்மா கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஃபர்ஸ்ட் நாளே கொடுத்துட்டேன். அவங்களுக்கு என்ன தெரியுமா, நான் ஆக்சுவலி சித்த மருத்துவர், ட்ரெடிஷனல் தெரபிஸ்ட். நானு என்னாச்சுனாக்கா, நம்ம எப்ப பாரு அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம்னா கஷாயத்தை கொடுப்பேன். அவங்க அந்த கஷாயத்தை கொடுக்கல, மூஞ்சி கசக்கின்னு குடிப்பாங்க. ஏன்னா கசப்பு. இங்கிலீஷ் மாத்திரம் சும்மா சாக்லேட் போல போடுவாங்க. உண்மைதானே? இப்ப நான் இந்த கெனாபின் ஆயில கொடுக்க கூட, என்ன கஷ்டாக்குதான்னு கேட்டாங்க. இல்லம்மா ரொம்ப நல்லா இருக்குது, குடிச்சு பாருங்க. எனக்கு பயமா இருக்குது. ஒன்னா ஆகுதுல குடி நீ. ஏன்னா நம்ம ஆக்சுவலி பைட்ட போல ஆயிட்டு பாத்தீங்கன்னாக்கா, மிட் நைட் 1:30 மணிக்கு 2 மணிக்கு ஆயிடுச்சு. டாய்லெட் போக மாட்டாங்க, கிச்சன்ல போய் யூரின் போவாங்க. ஏன்னா மென்டல் ஆயிட்டு இருக்காங்க. இந்த நம்ம கெனாபின் ஆயில் ஃபர்ஸ்ட் நாள் 10 மணிக்கு அந்த மாதிரி டிவி பார்க்கலாம். கொஞ்சம் டிவி பார்த்துட்டு 10 மணிக்கு நாக்கு கீழே 6 சொட்டு, இவர் 5 சொன்னா நான் 1 எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். நான் அது பார்க்கலான்னு 6 சொட்டு கொடுத்தேன். 6 சொட்டு கொடுத்த பிறகு 1:30 மணிக்கு எழுச்சி கிளீனா டாய்லெட்ல போனோம். யூரின் எப்ப பாரு கிச்சன்ல போறது, டாய்லெட் போயிட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது 12 மணிக்கு எழுச்சாங்க. மார்னிங் 12 மணிக்கு எழுச்சாங்க. ஏஞ்சி வந்து பெட்ல உக்காராங்க. பெட்ல உக்காந்து ஏஞ்சவன நம்ம திக்குவாய் காப்பி கூட என்னான்ட்டு. ஆனா இந்த கெனாபின் ஆயில் எடுத்தக்குள்ள மறாத நாள், காப்பி கொடுமா, அப்படியாப்பட்ட அருமையான ரிசல்ட். அப்புறம் தண்ணி ஊத்தின்னு எப்ப கோயிலுக்கே போறதில்ல, அந்தம்மா அப்படியே படுக்கிறது, ஒரு மாதிரி துணி அசிங்கமா போட்டு இருக்குது.
தண்ணி ஊத்தின்னு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். இன்னைக்கு 5வது நாள் சூப்பரா இருக்கும். கெனாபின் ஆயில் நான் என்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சோ அந்த அம்மா ஒரு வழிக்கு வந்துக்கிறாங்க. பரவாயில்ல, ஒரு 10 அவங்க இப்போ எங்க மனைவி அவங்க பாக்குறதுனால எவ்வளவுமா மார்க்ஸ் கொடுக்குறானா 10 தான் கொடுக்குறேன்றாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஆனா எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு. என்னுடைய ஸ்டோரி சொல்றேன் கேளுங்க. ஆக்சுவலி வந்து நான் ஏஞ்சிக்கிறது 4 மணிக்கு ஏஞ்சி தியானம் பண்ணி டாய்லெட் எல்லாம் போயிட்டு வந்து 4:30 மணிக்கு த்ரெட்மில் செய்வேன். த்ரெட்மில் யோகா பிராணாயாமம் எல்லாம் செய்யறேன். நான் ஒரு த்ரெட்மில் ஒரு 30 நிமிஷம் செய்வேன். இந்த கெனாபின் ஆயில் எடுத்த பிறகு வெரி ஃபர்ஸ்ட் டே 1:30 மணி இருக்கும். யூரின் பாஸ் பண்ணிட்டு போய் படுத்துட்டு 5:30 மணிக்கு எஞ்சிட்டேன். 4 மணிக்கு எஞ்சிடும், 5:30 மணிக்கு எஞ்சோம். ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஆகுது. உள்ள வந்து அமைதி நான் தெரியல, சைலண்ட்னஸ், இன்னும் ஒரு மாதிரி சந்தோஷம், சைலண்ட். சரி, இப்படியே விடக்கூடாது. நான் தியானம் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ண த்ரெட்மில் கிட்ட போனேன். 30 நிமிஷம் வாக்கிங் பண்ணேன். வாக்கிங் பண்ணா எனக்கு டயர்ட் ஆகல. அந்த 30 இன்னும் 5 நிமிஷம் செய்யலாம், இன்னொரு 5 நிமிஷம் செஞ்சேன், இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, அப்படியே 1 ஹவர் செஞ்சேன். வேர்த்து கொட்டுக்கு எனர்ஜி வருது பாடியில. அங்கிருந்து போய் நெக்ஸ்ட் என்ன பண்றேன், இந்த கபாலபாத்தி செய்யறேன். கபாலபாத்தி ஒரு 30 அச்சா 100 செஞ்சிருக்கேன். அந்த இதே இல்ல, சூப்பர் ஆயிட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்படி நின்னாக்க கால இப்படிதான் வர்றேன், ஷேக் ஆகும். ஷேக்கிங் இல்ல, பிகாஸ் ஆஃப் கெனாபின் ஆயில் எவ்வளவு எனர்ஜி கொடுக்குதுன்னா, நான் இன்னைக்கு வந்து 3 மணி 18 நிமிஷம் கேஞ்சிருது. எப்படின்னாக்கா ராத்திரி 10 மணிக்கு படுத்தேன். நான் சொல்லிட்டு தான் படுக்குது. காலைல ட்ரெயினுக்கு போனோம், அதனால கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து விடுறேன். நான் சும்மா ஜெனரலா சொல்லிட்டு படுக்கிறேன். 3 மணி 18 நிமிஷத்துக்கு எஞ்சிட்டேன். ஏஞ்சி என்னாச்சு, தியானம் பண்ண. இன்னும் 10 டைம் இருக்குது பார்க்கலாம். ஏன்னா 5 மணிக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கூட வேலை செய்யற இன்ஸ்பெக்டர் அவர் 5 மணிக்கு வீட்டுக்கிட்ட வரேன். நான் என்ன பண்ண, போய் இது த்ரெட்மில் செய்யலாம்னு போனேன். பாருங்க, 3 மணி 18 நிமிஷம் ஏஞ்சா கூட உடம்புல டயர்ட்னஸ் இல்ல, ஒரு மாதிரி எனர்ஜி, புத்துணர்ச்சி நெல்லி வைக்க. போய் த்ரெட்மில் 3:42க்கு ஏறி நின்ன, 3:42க்கு ஏறிட்டு நின்று ட்ரையல் போனேன். ஒரு 10 நிமிஷம் செய்யலாம்னு போனா 4:42 வரைக்கும் செஞ்சேன். 1 ஹவர் செஞ்சேன். எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி, டயர்ட் ஆகல, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ட்ரெயின்ல வந்தோம். 6:10க்கு ட்ரெயின் வச்சு பெங்களூர்ல இங்க வந்து இறங்கணும். எங்களுக்கு அப்போ ட்ரெயின்ல எல்லாம் வரக்கூட ஃபுல்லு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், காலெல்லாம் இஸ்கம், ஒண்ணுமே இல்லை, சூப்பரா இருந்துச்சு. இந்த கெனாபின் ஆயில பத்தி சொல்ல போனா இன்னும் சொல்லினே இருக்கலாம், சந்தோஷம். என் அனுபவம் நிறைய கிட்ட இப்போ இந்த கெனாபின் ஆயில் என்கிட்ட நேத்து ஒரே நாளைக்கு 6 வித்துட்டேன், 6 போயிடுச்சு. அந்த 6 போனதுல ஒருத்தர் மட்டும் இம்பார்ட்டன்ட். அவரு பெரிய காலேஜ் ஓனர். அவரு இப்ப கூட 10 நிமிஷத்துக்கு முன்ன நம்ம ட்ரெயின்ல வரக்கூடாது, அவர் சொல்றாரு,